ஆத்மா நமஸ்தே. நாம் இப்போது மன்னிக்கும் பிரார்த்தனை செய்வோம். பிறரை மன்னிப்பதால் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. மன்னிப்பதால் நமக்கு நன்மை உண்டாகிறது. ஆகவே மன்னிப்பது மிகவும் புத்திசாலித்தனம் என ஆன்றோர்கள் கூறுவர். மன்னிப்பதால் நமக்கு அக சிகிச்சையும் ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பிறரை மன்னிப்பதால் நாம் மன்னிப்பு பெறுவதற்கு தகுதி அடைகிறோம். இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் மன அமைதியை அனுபவிக்கலாம். மேலும் நமக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னிப்பதால் நாம் புண்ணிய கர்மா பெறுகிறோம். எனவே முதலில் நமக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னிப்போம். தெரிந்தோ தெரியாமலோ தங்களுக்கு துன்பம் கொடுத்தவர்கள் மற்றும் தங்களால் நீண்ட நாட்களாக மன்னிக்க இயலாதவர்கள் அனைவரையும் தங்கள் முன் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் தெய்வீக அன்பின் அம்சங்கள். அன்புடன் அவர்களை நோக்கி கை கூப்பியவாறு புன்னகை புரியவும். தங்கள் ஆத்மாவிற்கு வணக்கம். தங்களிடம் உள்ள இறைவனின் தத்துவத்தை நான் வணங்குகிறேன் என்று கூறவும். ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்கான முயற்சியில் நாம் சில தவறுகள் செய்ய நேரலாம். தவறுகள் செய்வது மனித இயல்பு. எனவே தாங்கள் எனக்கு கிடைத்த துன்பங்களால் ஏற்பட்ட கஷ்டங்களையும் மன வருத்தத்தையும் பொருட்படுத்தாது முழு மனதுடன் தங்களை நான் மன்னிக்கிறேன். தங்களுக்கு இறைவன் நல்வழி காட்டட்டும். தங்கள் கைகளை ஆசீர்வாதம் செய்வது போல் நெஞ்சளவில் உயர்த்தி ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிக்கவும். ஓம் சாந்தி 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 ஓம். 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 தங்களுக்கு மன அமைதி நிலைத்திட இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி அவர்களுடன் உள்ள தங்கள் சக்தி இணைப்பை துண்டிக்கவும். கட் கட் கட். அடுத்தபடியாக தங்களால் துன்பப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோரலாம். அவர்களில் சிலரை தாங்கள் மறந்திருப்பீர்கள். சிலர் தங்களை துன்புறுத்தி இருக்கலாம். பதிலுக்கு தாங்கள் அவர்களை துன்புறுத்தி இருக்கலாம். சில சமயம் நம்மையும் அறியாமல் பிறருக்கு நம்மால் துன்பம் ஏற்படுகிறது. எதுவாயினும் அவர்களிடம் ஓர் எதிர்மறை சக்தி தொடர்பு ஏற்படுகிறது. எனவே தெரிந்தோ தெரியாமலோ நம்மால் துன்பப்பட்டவர்கள் அனைவரையும் நம் முன் நிற்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம். அவர்களை நோக்கி இதயத்தின் முன் கைகூப்பி தங்கள் ஆத்மாவிற்கு வணக்கம். தங்களிடம் உள்ள இறைவனின் தத்துவத்தை நான் வணங்குகிறேன் என்று கூறவும். நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள். நாம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய கால அவகாசம் தேவை. இம்முயற்சியுடன் கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் சில தவறுகள் செய்கிறோம். அதுபோல நான் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் கொடுத்திருந்தால் அதை பொருட்படுத்தாது என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். அத்தகைய தவறை நான் மீண்டும் செய்யாமல் இருக்க முழு முயற்சி செய்வேன். தங்களுக்கு இறைவனின் நல்லாசிகளால் அக அமைதி என்றும் நிறைந்திருக்கட்டும். தங்கள் கைகளை ஆசீர்வாதம் செய்வது போல வைத்து ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிக்கவும். ஓம் சாந்தி 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 ஓம். 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 தங்களுக்கு மன அமைதி கிடைக்கட்டும் என்று கூறி அவர்களுடன் உள்ள சக்தி தொடர்பை துண்டிக்கவும். கட் கட் கட். இதை அடுத்து
நமது மன அமைதியை காத்துக்கொள்ள, நமது சுற்றுப்புற சூழலில் என்றும் அமைதி நிலவிட, நாம் செய்த தவறுகளை நினைத்து வருந்தாமல் இருக்க நம்மை நாமே மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். அன்பும் அமைதியும் என்றும் நிலவட்டும். இத்துடன் மன்னிக்கும் சாதனை முடிவுற்றது.